ஹாய்! இன்னைக்கு வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா, குக்கிங் வீடியோ பண்ண போறேன். ஸோ ஆக்சுவலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சிக்கன் இருக்கு. ஸோ அது வந்து நாளைக்கு வந்து எக்ஸ்பயர் ஆயிடும். ஸோ அதால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. ஒரு 300, 400 கிராம் கிட்ட இருக்கு. சரி ஃபர்ஸ்ட்டு குழம்பு வைக்கலான்னு யோசிச்சேன். எப்பயுமே நம்ம குழம்பு தானே வைக்கிறோம். ஸோ இனி வேற எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி செய்யலான்னு முடிவு பண்ணேன். பிரியாணி செய்யலான்னு பார்த்தா தயிர் இல்ல, குக்கர் இல்ல, பிரியாணி மசாலா இல்ல. ஸோ இப்ப இதெல்லாம் இல்லாம எதனா ஒண்ணு பண்ண முடியுமான்னு YouTubeல போட்டா அதுக்கும் வீடியோ இருக்கு. என்னடா இது! ஆனா எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிரியாணி மசாலா யூஸ் பண்றாங்க. இல்லன்னா தயிர் யூஸ் பண்றாங்க. இல்லன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு சொன்னேனே என்னத்த சொன்னேன்? தயிரு, பிரியாணி குக்கர். குக்கர் இல்லாம யாரும் பிரியாணியே செஞ்சதில்ல. ஸோ அதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு வீடியோ பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கர் யூஸ் பண்ணல. அப்புறமா தயிர் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன இவ்ளோ சீக்கிரமா மறந்துடுறேன் நானு. பிரியாணி மசாலாவும் இல்ல. ஸோ அப்ப இதெல்லாம் இல்லாம இப்போ நம்ம ஒரு குக்கிங் செய்ய போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன ஊற வைக்கணும். அது ஏற்கனவே நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வெஜ்ஜீஸ் கட் பண்ணணும். வாங்க வெஜ்ஜீஸ் கட் பண்ணலாம். ஸோ சிக்கன் இந்த மாரி ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அரிசி ஒரு கிளாஸ் ஃபுல்லா இந்த மாரி ஊற வச்சுக்கோங்க. இது வந்து ஜாஸ்மின் அரிசி. நம்ம எய்தர் வந்துட்டு இத பிரியாணிக்கு யூஸ் பண்ணலாம், நார்மலாவும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா அப்படியே இப்படி வந்தீங்கன்னா, இதில தான் நம்ம இன்னைக்கு பிரியாணி செய்ய போறோம். ஸோ அப்புறமா வெங்காயத்த இந்த மாரி வெட்டிக்கோங்க. தக்காளிய இந்த மாரி வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா மீதி செய்றப்போ மீதி வீடியோ கன்டினியூ பண்றோம். ஃபர்ஸ்ட்டு கடாய வச்சுக்கோங்க. அதில எண்ணெய ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகா சொல்ல மறந்துட்டேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லா வீடியோலயும் சொல்ற மாதிரி வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் வதக்குங்க. அது மட்டும் ஸோ இப்போ அதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை போட்டேன், அப்புறம் பச்சை மிளகா போட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன், இப்போ தக்காளி போட்டு வேக வச்சுட்டு இருக்கேன். ஸோ அடுத்து மசாலா என்ன போடணும்னா, இருக்கிற எல்லா மசாலாவும் போடுங்க. எதுக்கும் பாரபட்சமே பார்க்காம போடுங்க. அப்போதான் டேஸ்ட் நல்லா வரும். ஸோ டைம் ஆகுது. ஸோ ஸோ அந்த தக்காளி கிரேவி வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா கெட்டியாக வரப்போ சிக்கனை போட்டுருங்க. இந்த மாதிரி கொதிக்கிட்டோம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறமா அப்படியே தண்ணியை ஊற்றி அரிசியை போட்டுருங்க. அவன் தான் பிரியாணி அப்படியே கான்ஃபிடர் இருங்க நான். அவ்வளோதாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அரிசியை போட்டுருங்க. அது இந்த மாதிரி வேக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்துட்டு எவ்வளோ நேரம் அந்த தண்ணி உள்ளே இருக்கிறது வந்து காலி ஆகுதோ அது வரைக்கும் நீங்கள் கொதி கொடுங்க. நான் அந்த லெவல்லாம் காட்டுறேன். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ இதை வந்துட்டு பேச்சுலர்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வீட்டில் இருக்கவங்க இதோட சூப்பராக செய்வாங்க. ஆக்சுவலாக இப்போ ஒரு கிரேவி வந்துச்சுல, அந்த மாதிரி ஒரு கிரேவியை தான் வர வைக்கணும்னு சரி, நான் தக்காளி சட்னிலையும் சரி, முட்டை குழம்புலையும் சரி, இல்லை சிக்கன் கிரேவிலையும் சரி, இந்த மாதிரி ஒரு கிரேவி வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது ஆனால் வேற ஒன்று செய்கிறப்போ இந்த மாதிரி வருது. எனக்கு அப்பயே அதை பார்க்குறப்ப சரி இப்படியே ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனால் நம்ம சொல்லியாச்சு, நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ட்ரை அட் யுவர் ஓன் ரிஸ்க். இதெல்லாம் எப்படி நல்லா இருக்குமா நல்லா இல்லைன்னா தெரியல. ஏன்னா எனக்கு பசிக்குது. இது நல்லா இல்லைனாலும் நான் சாப்பிட்ருவேன். ஸோ இதை ஒன்லி பேச்சுலர்ஸ்க்காக டெடிகேட் பண்ணுற ஒரு வீடியோ. அதுவும் இல்லாமல் என் சமையல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஒருத்தருக்காக இந்த ஒரு குக்கிங் வீடியோ. இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா வாரம் சண்டே இந்த குக்கிங் வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். பார்ப்போம். இப்போதைக்கு அது கொச்சிட்ருக்கு. அதுக்கப்புறமா அது எப்படி வருதுன்றதெல்லாம் பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதை திறந்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம குக்கர் வச்சிடல. குக்கர் இருந்தால் அது மொத்தத்தையும் விசில் மூலயமா அந்த ஹேரை ரிலீஸ் பண்ணோம். நம்ம இதில் அந்த மாதிரியெல்லாம் ஆகாது. ஸோ அதால் இந்த மாதிரிலாம் கொதிக்க விட்டிங்கன்னா அது வந்துட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இறங்கிட்டு இப்போது ஸ்மெல்லெல்லாம் வருதுங்க அதிசயமாக. ஒருவேளை நல்லா இருக்குமோ? இது வந்து பாரம்பரிய முறை. நானே கண்டுபிடிச்ச ஒரு பாரம்பரிய முறை. ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க வந்து சிக்கன் குழம்பு வைக்கிற மாதிரி தான் வச்சாங்க. இன்னொன்று தயிர் ஆட் பண்ணாங்க. அப்புறமா அந்த இலை பட்டை வகை அதெல்லாம் அதுக்குள்ளே அதெல்லாம் ஆட் பண்ணாங்க. சரி அதெல்லாம் இல்லாமல் நான் இப்போ பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். அதை நம்ம மட்டும் ஏன் பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு ஐடியாவை வந்துட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலாது. அது ஒரு யூடியூப் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு.
ஸோ அதில் இருக்கிற தண்ணி ஒத்த நீங்கள் வந்து கலரி குத்துனே இருக்கணும். ஏன்னா குழஞ்சா கூட பரவாயில்ல, தீ அடி பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் கழுவணும். அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு வந்து நீங்கள் பெஸ்ட் வந்து நீங்கள் கலரி விட்டு நீங்கள் குழைச்ச மாதிரி சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும். இப்போ இங்கே குழைய போகுது, அடி பிடிக்க போகுது, நான் கலரணும் பாய். நண்பர்களே, சொன்னால் நம்ப மாட்டீங்க, உண்மையிலே பிரியாணி நல்லா இருக்கு. ஐ மீன் தண்ணி தான் போல, ஏன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் வச்சா போகும். பட் ஆனால் அடி பூச்சிடும்னு சொல்லிட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். பட் டேஸ்ட் வந்து உண்மையிலே பிரியாணி மாதிரி தான் இருக்குது. ஸோ குக்கர் இருந்தால் தான், தயிர் இருந்தால் தான், பிரியாணி மசாலா இருந்தால் தான் பிரியாணி பண்ண முடியும்னு இல்லை. நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு பிரியாணி பண்ணலாம். இதே மாதிரி நிஜமாக நல்லா இருக்குது. The next day. நண்பர்களே, இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்று சமைச்சல, அதுக்கப்புறம் அடுத்த நாள் மதியானம் வந்துட்டு எடுக்கிற வீடியோ அது. ஸோ எண்டு கிரெடிட்ஸ் வீடியோ எடுக்கவே இல்லை. இன்னைக்கு எடிட் பண்ணலான்னு பார்த்தா எண்டு கிரெடிட்ஸ் வீடியோ இல்லை. ஸோ அதால் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம் தான். ஸோ நேற்று சாப்பிட்டல நிஜமாலே நல்லா இருந்துச்சு. பட் என்னன்னா கொஞ்சம் சிக்கன் குழம்புல நம்ம சாதம் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. பிரியாணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சிக்கன் குழம்பு வச்சுட்டு அதில் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. பட் அதுவே குக்கர் இருந்துச்சுன்னா பக்காவாக வந்திருக்கும். குக்கருமே பாட்ரு போட்டாச்சு. ஸோ இப்போ அங்கே போய்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். அதாவது நிறைய திங்ஸ் வாங்கணும், கிராசரிஸ்லாம் வாங்கணும், அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், அந்த மாதிரிலாம் வாங்கணும். ஆனால் அங்கே போனால் அவ்வளோலாம் வாங்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் ட்ரெஸ்ஸும் வாங்கணும். ஏன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி டைம் வந்து நம்ம ஜாக்கெட் தானே போடுறோம். இவங்க வந்து நீங்கள் ஃபார்மல்ஸ் போட்டு வாங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்ல. ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் கேஷுவல்ஸ்லேயே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாம் 4-5 லேயர் போட்டுட்டு இருக்காங்க. நான் மட்டும்தான் ஒரு டிஷர்ட்டு, அதுக்கு மேலே ஜர்க்கின்னு போட்டு போய்கிட்டு இருக்கேன். ஸோ அதால் கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் பர்ச்சேஸ் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா பர்த்டேக்கு எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ அதால் அதையும் சேர்த்து இந்த வாட்டி பர்ச்சேஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். வாங்க அதை ஒரு ஷார்ட் விலாகாக போடுறேன். ஸோ ஒரு வழியாக ஷாப்பிங்லாம் முடிஞ்சு அங்கேயே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். ஃபுல்லாக இருட்டிச்சு. இங்கே வந்து ஒரு 4:30 மணி ஆனாலே, இப்போ டைம் வந்து 6:30 தான் ஆகுது. பட் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிட் நைட்டு 11-12 மாதிரி ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டலாக வந்துட்டு ஒரு பாகிஸ்தான் ஹோட்டலுக்கு போயிட்டோம். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் 15-16 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்களாம். அவங்க பசங்கள்லேருந்து எல்லாமே இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்களாம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு எதனா வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணுறோம், உங்களுக்கு எதனா வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எனக்கு போனது. பட் ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான், நல்லா இருந்துச்சு. அவங்க ஃபுட்டெல்லாம் நம்ம ஊரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கேஷ்யூ முந்திரி எல்லாம் போடுவாங்கல்ல, அதெல்லாம் அப்படியே போட்டு ஒரு மாதிரி வயிறே திம்முன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் எதுவுமே சாப்பிட முடியல, எனக்கு வயிறே ஒரு மாதிரி ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. மட்டன் குழம்பு தான் வாங்கினேன், பட் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாதமும் மட்டன் குழம்பும் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. நான் சமைக்கிறதெல்லாம் விட ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. என்ன கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பார்த்தா அந்த கேஷ்யூ முந்திரிலாம் போட்டிருக்காங்கல்ல, அதால் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குது. இப்போ அவ்வளோதான், போய் படுத்துன்னு தூங்கிடுவேன் நான். ஸோ ஒரு எண்டு கிரெடிட்ஸ் வீடியோ போட்டு முடிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. அதாவது நாளைக்கு சண்டே வர வீடியோ இது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வீடியோ விட்டுறேன்.